கருவேப்பிலை ஹெல்த்துக்கு நல்லதுனாலும் பெருசாக அதை நம்ம சாப்பிட மாட்டோம், ஒதுக்கி வச்சுருவோம். நான் கருவேப்பிலையை வச்சு குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கேஸில் ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா செவந்து வர அளவு வறுத்துக்கலாங்க. வறுப்பட்ட பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை 2 கைப்பிடி நிறையா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதங்கி வந்தால் போதும், மொறுன்னு ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த அளவு வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயமும் பூண்டும் வதங்கின பிறகு நல்லா பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. சுருண்டு நல்லா சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கல் உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வதங்கி வந்துடும். இந்த அளவு சாஃப்டான பிறகு அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை விழுதை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே இந்த விழுதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. எல்லாம் ஒன்று போல் வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலாவுக்கு குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் சரி பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கெட்டிப்பட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது தாங்க பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் இந்த கருவேப்பிலை குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.